ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த துலா ராசி. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள், குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன திருப்பங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராசி சக்கரத்துலேயும் 7வது ராசி அப்படிங்கிறதுனால இந்த 7வது இடம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த துலா ராசி என்பவர்கள் குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமுள்ளவங்களாக இருப்பாங்க. மற்றவங்ககிட்டையும் சரி, குடும்ப நபர்கிட்டையும் சரி ரொம்ப அன்பாக செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நீதி நேர்மையை எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு எப்படி கரெக்டாக நீதி உள்ள பக்கம் நிற்குதோ அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீதியை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. சமரசம் செய்கிறதுல கெட்டிக்காரங்க அப்படின்னு பேர் வாங்கியிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கலவரம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் சமாதானம் பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஒரு வீட்டிலேயே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட இந்த துளாராசி என்பர்கள் தான் பெரும்பாலும் போய் சமரசம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நபர்கள் இருக்காங்களா, இந்த துளாராசி நபர்கள் இருக்காங்களா, அவங்களும் இந்த மாதிரி தான் சமரசம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த துளாராசி நபர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, உறவுகள் வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. கொஞ்சம் அட்ராக்சிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. பேசும்போது கூட ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு பொதுவாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கள பார்க்குற மாதிரி, திருப்பி பார்க்குற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். உங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே கொஞ்சம் வசீகர தன்மை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய அந்த இயல்பான அந்த இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும். சரி, இவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துளாராசியில் செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரமும், ராகுவோடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரமும், குருவோடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரமும் இந்த துளாராசியில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? ஏன்னா செவ்வாய், ராகு, குரு இவங்கெல்லாம் சேரும்போது இந்த துளாராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறுவாங்க. இந்த செவ்வாயோட நட்சத்திரமும் அதில் இருக்கிறதுனால, ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் குழப்புவாங்க. குருவோடைய நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால இந்த துளாராசி என்பர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு காப்பானாக, நல்ல ஒரு ஆலோசகராக, எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு குருவாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பணம் ஈட்டுறதுல ஒரு புத்திசாலிகளாக, ஒரு திறமசாலிகளாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதங்களில் நீங்கள் ஒரு சில சின்ன நெருக்கடிகளை சந்திச்சிங்க இல்லையா, அந்த நெருக்கடிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் விலக ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் கஷ்டம், எதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சாதகமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் குருவோடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய வீட்டில் சுக்கிரன் நம்ம அமரும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். 2 கிரகங்களுமே ராசியை பார்க்கும்போது எல்லா விதமான நன்மைகளும் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்கள் கொஞ்சம் கிடைக்காம தாமதமானாலும் உங்களுடைய திறமையால் அதை வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பண வரவில் இதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் அந்த தடைகள்லாம் விலகி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அந்த பிரச்சனை வந்தாலுமே அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுற்றுச்சூழலும் உங்களுக்கு இனிமை தர மாதிரி தான் இருக்கும். குடும்ப உறவுகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரவு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு. நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைப்பது, திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சில விஷயங்களில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் சீட்டு போட்டிருப்பீங்க, அந்த சீட்டெலாம் முதிர்வு பெற்று அந்த பணம் டக்குன்னு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் முதிர்வு தேதி முடிஞ்சு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய தொகை உங்களுடைய கைக்கு கிடைக்கும். அதனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த சில வாரங்களாக கொஞ்சம் இன்னல்கள், சில தடைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த இன்னல்கள், தடைகள் எல்லாமே சரியாகக்கூடிய கிரக அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி கைக்கு வந்தது ஒரு சில இடத்துல செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணவரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்றாற் போல் கொஞ்சம் செலவுகளும் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா? தந்தை வழி உறவுகளால் ஒரு சில சொத்து சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சிலர்லாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பணம் வாங்கிட்டு கூட கரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதனால் ஒரு சில மன வருத்தங்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தந்தை வழி உறவுகளால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி அவங்க மூலிமா ஒரு சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோடு கூட இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படா நம்ம ஊரில் இருக்கிறவங்க யாரும் இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில் இருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேற்று மொழி பேசுகிறவங்க மூலிமா ஒரு சில ஆதாயங்கள், ஒரு சில முன்னேற்றம், தொழிலில் ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அவங்களே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு. மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஜாப் செஞ்சு அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கெல்லாம் தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தொழில் ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். அந்த சிக்கல்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாதத்தில் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன் காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் மூத்த சகோதரர்கள் மூலிமா ஒரு சில இடைஞ்சல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அவங்க மூலியமாகவே சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்ப தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க, பாரம்பரிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான பொற்காலமாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கும். அயல்நாட்டிலேருந்து நிறைய ஆர்டர்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் சொந்த ஊருக்கு வந்து பாரம்பரிய தொழிலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சாதகமான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது பெரிய அளவு எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்த அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் சரியாகி ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏமாந்த காலம்லாம் முடிந்து வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
பொது வாழ்வில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சியை போடுங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள், புதிய நண்பர்கள் இவங்களெல்லாம் நம்பி அதிக முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா மார்ச் மாதத்தில் தான் சனி பயிற்சி ஏற்பட்டிருக்கு. இந்த சனி பயிற்சியின் மூலிமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். இந்த போராட்டமான வாழ்க்கை வருகின்ற நாட்களில் கொஞ்சம் மாறும். வருமானம் சிறப்பாக இருக்குது. வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக ஒரு சில எதிராளர்கள் செயல்பட்டாங்க இல்லையா, அவங்களாம் அவங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வந்திருக்கு. தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஏப்ரல்ல இருந்தே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவர் சத்ரு ஜெயஸ்தானத்தில் வந்து அமரும் போது இதன வரையிலும் எந்த ஒரு விஷயத்துக்காக பயந்து பதுங்கி இருந்தீங்களோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக செய்வீங்க. துணிச்சலாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கும் போது அந்த துணிச்சலுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலியமாக கூட ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, அவரும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால, குருவோடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, விருப்பங்கள் இது எல்லாமே பூர்த்தியாகும். எத்தனை தடவை முயற்சி பண்ணியும் அதில் வெற்றியே பெற முடியல அப்படின்னு இருந்த அந்த நிலை மாறி எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியோடு இணைந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இதனா வரையிலும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சலிப்பில்லாமல் வேதனை இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குனீங்க, துணிச்சலாக இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவானும் வக்ரக நிவர்த்தி ஆகிட்டார். இதுவரை நீங்கள் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். இதனா வரையிலும் பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும். கண்டு காணாமல் போன உறவுகள்லாம் உங்ககிட்ட வந்து என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் எதனால் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கும். பாக்கிய குரு மீண்டும் உங்களுடைய ராசிக்கு வரும்போது இதனா வரையிலும் யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருகின்ற நாட்களில் நீங்கள் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. பொதுவாகவே அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நீங்கள் ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. அம்மன் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு அளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.